வணக்கம். உங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு நீங்களே பாஸா இருக்கணும்னு ஆசையா இருக்கா? அப்படின்னா நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்தியால எப்படி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு பாருங்க. ஒரு தொழில் முனைவோரா இருக்கிறதுங்கிறது வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல. அது நம்மளோட பேஷனை ஃபாலோ பண்ணி ஒரு தைரியத்தோட புதுசா ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறது. என்ன நீங்க ரெடியா உங்க சொந்த முதலாளியா மாற? உங்க பதில் ஆம்னா வாங்க அந்த கனவை எப்படி நிஜமாக்குறதுன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? சரி, இன்னைக்கு நம்மளோட பயணத்துல மொத்தம் 6 முக்கியமான ஸ்டாப்ஸ் இருக்கு. தொழில் முனைவோர் கனவுல ஆரம்பிச்சு ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா கண்டுபிடிக்கிறது, அப்புறம் அதுக்கு ஒரு பிளான் போடுறது, ரெஜிஸ்டர் பண்றது, டாக்ஸ் விஷயங்கள், கடைசியா சில சூப்பர் டிப்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்க்கலாம். எந்த ஒரு பிசினஸுக்கும் முதல் தேவை அதோட ஐடியா தான் இல்லையா? அதுதான் ஃபவுண்டேஷன். ஆனா அந்த கரெக்டான ஐடியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க ஸ்டெப்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நிறைய பேரு பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி யாருமே யோசிக்காத ஒரு புது ஐடியாவை தேடிக்கிட்டே இருக்கிறது தான். உண்மையில அது தேவையா? அது ரொம்பவே ரிஸ்க் அதிகம், ஜெயிக்கிற சான்ஸும் ரொம்ப கம்மி. அதுக்கு பதிலா நாம ரியாலிட்டியில கவனம் செலுத்துறது தான் புத்திசாலித்தனம். ஒரு பிசினஸ் ஐடியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா, உங்க பேஷன், அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், பிளஸ் நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கிற வேல்யூ, இது ரெண்டும் சேரும்போது தான் ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா உருவாகுது. சிம்பிள். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த உதாரணத்தை பாருங்க. உங்களுக்கு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்குமா? அது உங்க பேஷன். அப்போ நீங்க ராஃப்டிங் மாதிரி அனுபவங்களை மத்தவங்களுக்கு கொடுக்கற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம். இங்க நீங்க கொடுக்கறது ஒரு வேல்யூ. அவ்வளவுதான். உங்க பேஷனே உங்க பிசினஸா மாறிடுச்சு. ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. ஆனா ஐடியா மட்டும் போதுமா? கண்டிப்பா இல்ல. அந்த ஐடியாவை ஒரு பக்காவான பிளானா மாத்தணும். அதுதான் அடுத்த ஸ்டெப். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கான பிசினஸ் பிளான்ங்கிறது உங்க வெற்றிக்கு ஒரு ரோட் மேப் மாதிரி. முதல்ல உங்க பட்ஜெட்டை கணிக்கணும். அப்புறம் இந்த பிசினஸ் ஆரம்பிக்க எவ்ளோ பணம், அதாவது முதலீடு தேவைப்படணும் பார்க்கணும். இதுல இருந்து எவ்ளோ செலவாகும், எவ்ளோ லாபம் வரும்னு ஒரு கணக்கு போடணும். கடைசியா இந்த பணத்தை எங்கிருந்து திரட்ட போறோம்னு முடிவு பண்ணணும். இந்த நாளும் தான் உங்க பிளானோட பேஸ்மெண்ட். இது ரொம்பவே முக்கியமான ஒரு டிப். எடுத்தோனே பேங்க்ல லோன் வாங்குறதுக்கு முன்னாடி உங்க சொந்த பணம் இல்லனா உங்க குடும்பம், நண்பர்கள்கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் ரெடி பண்றது பெட்டர். ஏன்னா ஒருவேளை பிசினஸ் சரியா போகலன்னா கூட பெரிய நஷ்டம் இல்லாம பாத்துக்கலாம். ரிஸ்க குறைக்க இது ஒரு நல்ல வழி. சூப்பர். இப்போ உங்ககிட்ட ஐடியா இருக்கு, பிளானும் இருக்கு. இனிமே அதை நிஜமாக்க வேண்டிய நேரம்தான். அதுக்கு நாம நம்ம கம்பெனியை சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபார்மலான அமைப்பை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இந்தியால பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ண 4 முக்கியமான வகைகள் இருக்கு. உங்க பிசினஸ்க்கு எது செட் ஆகும்னு பார்த்து செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன கடைக்கு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் போதும். இது ரொம்ப ஈஸி. ஆனா இதுல பிசினஸ் கடன் உங்க தனிப்பட்ட சொத்தையும் பாதிக்கும். உங்க பர்சனல் சொத்துக்களை பாதுகாக்க நினைச்சீங்கன்னா ஓபிசி, பிரைவேட் லிமிடெட் இல்லனா எல்எல்பி மாதிரி லிமிடெட் லைபிலிட்டி ஆப்ஷன்ஸ் பெஸ்ட். எதை செலக்ட் பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா? சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. நீங்க ஒரு சின்ன லோக்கல் பிசினஸ் பண்றீங்கன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப் போதும். ஆனா பெரிய கம்பெனிகளோட டீல் பண்ண போறீங்க இல்ல முதலீட்டாளர்களை தேடுறீங்கன்னா அப்போ பிரைவேட் லிமிடெட் தான் சரியான சாய்ஸ். இது உங்க ஃபியூச்சர் வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவும். ஓகே, கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இதோட நம்ம வேலை முடிஞ்சதா? இல்லவே இல்ல. இதுக்கப்புறம் தான் முக்கியமான சில கடமைகள் இருக்கு. சட்டப்படி நாம சில விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அப்போதான் பிசினஸ் ஸ்மூத்தா போகும். இந்தியால டாக்ஸ்ன்னு சொன்னா முதல்ல ஞாபகம் வர்றது ஜிஎஸ்டி தான். உங்க கம்பெனியோட ஒரு வருஷ டர்ன் ஓவர், அதாவது மொத்த வருமானம் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சுன்னா நீங்க கண்டிப்பா ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்க பிசினஸ் வளரும்போது உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்கள நல்லா பாத்துக்கிறதும் உங்க கடமை தான். உங்க கம்பெனில 10 பேருக்கு மேல வேலை செஞ்சா அவங்களுக்காக இஎஸ்ஐ, அதாவது எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். இது அவங்களுக்கு மெடிக்கல் செக்யூரிட்டி கொடுக்கும். அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் எண்ணிக்கை 20க்கு மேல போச்சுன்னா அவங்கக்காக பிஎஃப், அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்ட்லயும் ரெஜிஸ்டர் பண்ணணும். இது அவங்களோட ரிட்டையர்மெண்ட்க்கு ரொம்பவே உதவியா இருக்கும். சரி, இதெல்லாம் வருஷம் நீங்க மறக்காம செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றது, அக்கவுண்ட்ஸை கரெக்டா மெயின்டைன் பண்றது, ஜிஎஸ்டி ஃபைல் பண்றதுன்னு எல்லாமே இருக்கு. இதெல்லாம் கரெக்டா செஞ்சா தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் எதுவும் வராது. இதுவரைக்கும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் பார்த்தோம். ஆனா ஒரு சக்சஸ்ஃபுல் தொழில் முனைவோரா இருக்கணும்னா சில முக்கியமான கொள்கைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னு பார்க்கலாமா? இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமான டிப். எப்பவுமே நாம எப்படி மக்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க முடியும்னு யோசிங்க. நீங்க உங்க கஸ்டமர்ஸ்க்கு உண்மையான மதிப்பை கொடுக்கும்போது உங்க பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா வளரும். லாபத்தை விட வேல்யூ தான் முக்கியம்.
பாத்தீங்களா, நாம ஆரம்பத்துல பேசின அதே ஃபார்முலாக்கு மறுபடியும் வரும். நீங்க ஒரு வேலைய உண்மையிலேயே என்ஜாய் பண்ணி செய்யும்போது தான் நீங்க கொடுக்கிற வேல்யூவும் உண்மையா பவர்ஃபுல்லா இருக்கும். கடைசியா ஒண்ணு, லாபம் சம்பாதிக்கிறதுக்காக எதை வேணா பண்ணலாம்னு நினைக்க கூடாது. ஒரு நல்ல தொழில் முனைவோர் சமுதாயத்துக்கும் நல்லது செய்யணும். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாம ஒரு நிலையான பிசினஸ் மாடலை உருவாக்குறது ரொம்பவே முக்கியம். இப்போ உங்களுக்கான கேள்வி. உங்க தொழில் முனைவோர் பயணம் இப்போ ஆரம்பிக்குது. நீங்க இந்த உலகத்துக்கு என்ன மதிப்பை உருவாக்க போறீங்க? யோசிங்க. உங்க பயணம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள்.